வர்ம சிகிச்சை ஆரம்பிக்கும் முறை. நோயாளி நம்மீது முழு நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கும் சிகிச்சை நன்றாக இருக்கும் என நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும். நோயாளியின் உச்சி பகுதியில் கை வைத்து கடவுளையோ அல்லது இயற்கையோ நேர்முக எண்ணத்தோடு சிகிச்சை நன்றாக அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். நோய்பட்டவரும் நாமும் எந்த ஒரு பதட்டமும் அல்லது வெளி சிந்தனை ஏதும் இல்லாமல் ஒருமுக சிந்தனையோடு இருக்க வேண்டும். நோயாளி மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது நாம் கொடுக்கும் சிகிச்சை நன்றாக அமையும், நன்கு பலன் தரும் என்ற நம்பிக்கையுடன் சிகிச்சை அளிக்கவும். சிகிச்சை முடிந்த பின் நோயாளியின் உச்சி பகுதியை தொட்டு வணங்கி அடுத்து நமது இடது கை ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நீட்டி மற்ற விரல்களை மடக்கி பிடித்து நோயாளியின் பக்கவாட்டில் நின்று 2 சுற்று சுற்றவும். இந்த செயல்முறையானது நமக்கும் நோயாளிக்குமான தொடர்பு அலையை துண்டித்துவிடும். நமது ஆற்றல் சேகரிக்கப்படும். இல்லையே நாம் விரைவில் சோர்ந்து விடுவோம். நோயின் அறிகுறிகளையும் அதன் வீரியத்தையும் பொறுத்து அதற்கேற்ற வர்ம புள்ளிகளை இயக்குவதையோ அல்லது தடவல் முறை செய்வதையோ கட்டுமுறை செய்வதையோ துவங்கலாம்.